வெல்கம் டு ஹர்னித் vlogs. பன்னீர் ரேப் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பன்னீரை கியூபா கட் பண்ணிக்கிட்டு அதுல மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். மேக்னேட் பண்றதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள், உப்பு, கேர்டு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தவால பட்டர் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு மேக்னேட் பண்ண பன்னீரையும் போட்டு வதக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவை திரட்டி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு திரட்டி எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது பேர் கிரீன் சட்னி. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா, ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும், புதினா கொஞ்சம் போட்டுக்கணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கிரீன் சில்லி கொஞ்சம் போட்டுப்பேன். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கேர்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை இந்த சப்பாத்தியில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதை எடுத்து சென்டர்ல இப்படி வைக்கணும். நல்லா உங்களுக்கு தேவையான பன்னீர் போட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி நல்லா பிடிக்கும்னா நல்லா ஓரமெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா ஒரு ரோல் இப்படி ஒரு சைடு, அப்படியே இப்படி ஒரு சைடு, அப்படியே இப்படி ஒரு சைடு, அவ்வளோதான். பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். இது ஒன்று. இதான் என்னோட இன்னைக்கு டயட் ஃபுட். எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.